வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். ஏடிஎம் கார்டெலாம் யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான தகவலை பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தான். எப்போ இந்த அப்டேட் வரும்? நான் ஆல்ரெடி ஒரு அப்டேட்டில் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்புகள் அப்படிங்கிறது வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. இந்த ஏடிஎம் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ஒரு நடைமுறை அப்படின்னு இருக்குதுல்ல, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரிய வரும். நிறைய இடத்துல ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் சென்ட் ஆகிறது கட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், இந்த ஏடிஎம் கார்டை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். ஏடிஎம் கார்டை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த ஏடிஎம் கார்டு உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரியே தான் இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன், ஏடிஎம் கார்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை டைம் யூஸ் பண்ணணும்? நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா 10 டைம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இங்கே ஒரு 4 டைம் பணம் எடுக்கிறதுக்கு பார்த்துட்டு வரல அப்படின்னா அடுத்த மிஷினில் போய் பார்க்குறது ஒரு 10 டைம் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தான். உடனே பணம் பிடிப்பும் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்காங்க. உடனே பணம் பிடிக்க மாட்டாங்க. 1 or 2 days ஆகும். அமௌண்ட்லேருந்து, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுப்பாங்க. அதுக்குண்டான சார்ஜஸ் மெசேஜ் உடனே வருமானா வராது. இந்த மாதம் பிடிக்கிறாங்க, நீங்கள் ஏடிஎம் கார்டு இந்த மாதம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதம் கழித்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும். என்ன இது, என்னத்துக்கு மெசேஜ் வந்திருக்கு? அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இதுமாரி சின்ன சின்ன தகவலால் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் கண் முன்னாடியே பார்க்கலாம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா 240 ரூபா, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 ரூபா, 5 ரூபா, 40 ரூபா. இந்த ட்ரான்ஸ்ஃபர் எடுத்தீங்க, இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணீங்க, அதர் பேங்க்கில் ஏடிஎம் யூஸ் பண்ணீங்க. நிறைய பேர் கேட்குறத பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்பிஐ வச்சுருக்கேன், நான் கரூர் வைசியா பேங்க்கில் போய் பணம் எடுக்கலாமா, இந்தியன் பேங்க்கில் போய் பணம் எடுக்கலாமா, இதுக்கு எதாவது சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறீங்க. கட்டாயமாக அது எல்லாத்துக்குமே சார்ஜஸ் இருக்குது. இப்போ இந்தியா ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் போய் எடுத்தீங்க அப்படின்னாலும் பணம், கரூர் வைசியாவில் போய் எடுத்தீங்க அப்படின்னாலும் பணம், லட்சுமி விலாஸ் பேங்க் அங்கே போய் எடுத்திங்கனாலும் பணம், ஹெச்டிஎஃப்சி போய் எடுத்தீங்க அப்படின்னாலும் பணம், லட்சுமி விலாஸ் பேங்க்கில் போய் எடுத்தீங்க அப்படின்னாலும் பணம். எங்கே எடுத்தீங்கனாலுமே அவங்களுக்கு உண்டான கமிஷன்ஸ், அவங்களுக்கு உண்டான பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, உடனே பணம் எடுக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுத்து 24 மணி நேரத்துக்குள்ளே எப்போ வேண்டாமானாலும் அந்த பணம் எடுக்கப்படலாம். அதனால் 23.5 மணி நேரத்தில் அந்த பணம் எடுத்துருவாங்க. அப்போ ஒரு நாள் 1000 இல்லை 2 நாள் 1000. அப்போ எதுக்கு இந்த பணம் எடுத்தாங்க? மெசேஜ் வராது, அலர்ட் மெசேஜ் எதுவுமே வராது. ஆனால் பேலன்ஸ் செக் பண்ணால் குறைஞ்சிருக்கும். ஒரு சில பேங்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க, என்னென்னு இப்படி அமௌண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேங்க்ஸ் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி செக் நமக்கு இது பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எல்லா பேங்க்குமே பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம்.
பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். 1 by 1 அப்டேட் கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான அப்டேட்டுமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் யூடியூப்பில் வந்திருக்கோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் கார்டில் ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் கார்டை பற்றி நம்ம 1 by 1 நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அப்டேட்டையுமே நாங்கள் 1 by 1 செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் டவுட்ஸ்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏடிஎம் கார்டில் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாரி ஒரு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது மட்டுமானா கிடையாது. இன்னும் மல்டிப்ளாக இருக்கக்கூடிய சார்ஜஸும் பிடிக்கிறாங்க. எஸ்எம்எஸ்ஸுக்கு தனியாக பிடிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு டைமு 250 ரூபாயிலேருந்து 280 ரூபா வரைக்கும் பேங்க்கை பொறுத்து மாறுபடும். உங்களுடைய டிரான்சாக்டரை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? அந்த டிரான்சாக்டரை பொறுத்து மாறுறப்ப நிறைய விதமான அப்டேட்கள் வரும். பணம் வந்து அதிகமாகலாம், கம்மியாகலாம். இது நீங்கள் ஃபஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அதிகமாக பிடிக்கிறாங்க, அதே உங்களுக்கு வந்து கம்மியாக பிடிக்கிறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டிரான்ஸ்ஃபர் மெசேஜை பொறுத்து அது வந்து மாறுபடும். ஒவ்வொருத்தர் பணமே எடுக்க மாட்டாங்க, பணமே இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் அதே சார்ஜஸ் தான் போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் பணம் எடுத்துக்கிட்டு அதிகமாக புழக்கடை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் அதே சார்ஜஸ் தான் போட்டிருப்பாங்க. பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க மாறுபடலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதேமாரி ஏடிஎம்லேருந்து உங்களுக்கு பணம் வருமானா கட்டாயமாக வரும். அதுக்குண்டான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் தவறுதலாக மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னா ரீஃபண்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஒரு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஏடிஎம் மிஷின் சரியாக வேலை செய்யலை, கார்டு உள்ளே மாட்டிக்கிச்சு, பேமெண்ட் வந்துட்டு உள்ளே போய் ரெசிப்ட் மட்டும் வந்துச்சு, இதுவே நிறைய இஷ்யூ இருக்குது. அதேமாரி ஒரு ஏடிஎம் மிஷின் போகிறீங்க அப்படின்னா அந்த மிஷின் அல்கிரதத்தை ஃபஸ்ட்டெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக்கை லைட்டாக இழுத்து பாருங்கள். நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அவேர்னஸ்னு கூட எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து நீங்கள் இழுத்து பார்க்கணும். இழுக்கிறப்ப அதில் ஏதாச்சும் ஷேக் ஆகுது, ரிலீஃப் ஆகி வருது அப்படின்னா அந்த ஏடிஎம் மிஷினில் நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடியங்கிட்ட புகார் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதர் ஏடிஎம் மிஷினை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதேமாரி பணம் வர இடத்துல ஏதாச்சும் பாக்ஸ் மாரி அடைச்சிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். லைட்டாக கூட இது பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுடைய சேஃப்டிக்கோசரம் தான். ஏன்னா நம்ம ஒரு அக்கௌண்ட்லேயும் ஒரு 5000 தான் இருக்கும். அதை வந்து ஹாஸ்பிட்டலில் செலவுக்கு எடுக்கலான்னு போகிறப்ப இதுமாரி இயந்திரங்கள் கோளாறுனாலையும் அதேமாரி நிறையா விதமான பிரச்சனைகளும் இருக்குது. நிறையா விதமான பேர் வந்து ஹேண்டில் பண்ணுறதுலையும் பிரச்சனை இருக்குதுங்கிறதுனால முறைகேடுகள் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சு பண்ணிக்கணும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும். ஏடிஎம் மிஷினில் பணம் வர இடத்துலையும் சரி, கார்டு ஸ்வைப் பண்ணுற இடத்துலையுமே பார்த்துக்கலாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா பாக்ஸ் மாரி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எதாவது சந்தேகமாக இருந்தது அப்படின்னா யூடியூப்லேயே போய் கூட நீங்கள் வந்து ஏடிஎம் மிஷின் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஏதாச்சும் ஏடிஎம் மிஷின் பேமெண்ட் ரிசிப்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு பாருங்கள், வரும். ஏகப்பட்ட வீடியோ வரும். இன்னும் நிறையா போட்டு பார்க்கலாம். இல்லீகல் ஏடிஎம் பேமெண்ட் ஹேக் அப்படி இப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா வரும் 2-3. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 டிரான்ஸ்லேட் மட்டும்தான் ஒரு
ஏடிஎம்முக்கு கொடுக்குறாங்க. அதாவது 5 முறை நீங்கள் ஒரு நாளைக்கு பயன்படுத்திக்கலாம் உங்களோட ஏடிஎம்மை. அதுக்கு மேலே பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட நோக்கம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் கார்டில் 10,000 ரூபாய்க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி போகும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓடிபியை ரத்து பண்ணிட்டு உடனே வர மாரி செட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்